எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ டிக்கெட் டு ஃபினாலே 2வது டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஃபேவரிசம் ஆடினாங்கப்பா. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்து ஆடினாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடாமல் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதுக்கடுத்து வந்து பிரச்சனையாக வந்துச்சு. ஸோ எப்பயும் டாஸ்க் முடிஞ்சோடனே இந்த பிரச்சனை வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா கூட அதை பற்றி நம்ம வந்து பேசணும். ஆனால் முதல் ஜெயிச்ச நிக்சன் இவ்வளோ ஏமாற்றி ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம நம்பவே முடியல. ஸோ விஜய் வர்மா அவ்வளோ பேச்சு பேசுனான். இங்கே இருக்கவங்க பார்ப்பாங்க, வெளியே என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஃபேர் ஆடு, அது ஆடு, இது ஆடுன்னு கடைசி நீதானா அந்த நெயில் பாலிஸு அட பாவி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்குமே டிக்கெட் ஃபினாலே 2வது டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட் என்னென்னா, நிக்சன் ஜெயிச்சிட்டாரு. 3 புள்ளிகள் அவருக்கு. ஏற்கனவே 1 இருக்குது, 4 லீடிங் இப்போ அவர் தான். விஷ்ணு 2வது இடத்துல 3ல் இருக்கார். அடுத்து மாயாவும் 3ல் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி 2 பாயிண்ட்டு. ஏற்கனவே 1 போன வட்டம் ஜெயிச்சிருந்தாங்க டாஸ்கில். பூர்ணிமாவுக்கு 2, தினேஷுக்கு 1, ரவீனாக்கும் விசித்ராவுக்கும் இன்னும் ஓப்பன் அப் ஆகலை. சரியா? ஸோ மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேவராக ஒரு கேம், லக் பேஸ்ட் கேம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணுறாங்க. பிக் பாஸே வந்து எலிமினேஷன் கார்டில் நெயில் பாலிஷ் இருக்குதுன்னு சொல்லி அர்ச்சனா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அந்த எலிமினேஷன் கார்டை தூக்கிட்டார். அடுத்து என்ன பண்ணுறானுங்க, இந்த விஜய் வர்மா இருக்கான் பாருங்கள், என்னென்னமோ பேசினான்லாம் அவன். இப்படிலாம் ஆடினா கேம் எப்படி வெளியே மக்கள் பார்க்குறப்ப ரசிப்பாங்கடா. நீ எதுக்குடா போய் அங்கே போய் தட்டி விட்ட கல்லை, நீ வந்து விஷ்ணு இதை உடச்சிருக்கணும்னு சொல்லி மணிக்கிட்ட சொன்னான். மணி கலாய்ச்சி விட்டான் மூஞ்சிங்கடா. டே லூசு பேர், விஷ்ணு இதை போய் நான் உடச்சா என் கல்ல முடிச்சு விட்றாடாம்மா ரவீனா, சிவன், பூர்ணிமா, மாயா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு காண்டாயிடுச்சு. அது ஃபேராக விளாடணும்பா அப்படி இப்படின்னு சொன்னவன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காரை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி 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 இப்படின்றான். அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிக்சன் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டான். சரி, இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ரொம்ப ஃபேவரட்டிசம் பார்த்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விசித்ரா பின்னாடியே தள்ளிட்டு இருந்தாருன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விசித்ரா வரக்கூடாதுன்ற மாதிரி தான் கேம் ஆடினார். ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபேராக ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆடிடுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற புள்ளிக்காங்க எல்லாமே தினேஷை தான் அடிக்கடி பேக்கில் எடுத்தாங்க. விசித்ரா முதற்கொண்டு நான் சொல்கிறேன். ஆனால் தினேஷ் வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு சான்ஸ் தான் எடுத்தார். விசித்ராவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது பின்னாடி எடுத்தது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாயாவுக்கும் கொடுத்தாரு ஸ்பேஸு, நிக்சனுக்கும் கொடுத்தாரு, பூர்ணிமாவுக்கும் 2 முன்னாடி வான்னு சொன்னார், விசித்ராவுக்கும் முன்னாடி வான்னு சொன்னார். ஆனால் விசித்ரா கம்மி கம்பேர் பண்ணுறது. சரியா? ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ முதல்ல நிக்சன் போயிட்டானா, 2வது மாயா போகும் பொழுது இப்போ அவரும் வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் வரல அப்படின்னா, எப்படியும் அவர் முன்னாடி போக போக ஒரு மூளை விசித்ரா பின்னாடி இழுப்பாங்க. விசித்ரா மட்டும் இல்லை, பூர்ணிமாவும் இழுப்பாங்க பின்னாடி. மாயா மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்படி 2 பேர் புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆட முடியாது. ஏன்னா பூர்ணிமாவும் விசித்ரா இவங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, தினேஷை தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பாட்டாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இதை விட்டா விசித்ரா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மாயா மூவ் பண்ணிட்டார், கிளாக் பண்ணிட்டார். சரியா? ஆனால் அட்லீஸ்ட் விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சரி இவன் என்ன பண்ணுறானா, அப்போ நான் மாயா பூர்ணிமா உள்ள அனுப்புறேன்னு சொல்லிட்டு 3rd பொசிஷனுக்கு அவங்கள அனுப்பிட்டாங்க. இவருக்கு கேம் முடிஞ்சு போயிடுச்சு, இவரால் விளையாட முடியாதுங்கிறத சொல்லி மாயாவை அனுப்பிடுறாரு. அது ஒரு கிஸ்ஸை போட்டுருச்சு. சரியா? அதுவும் தப்பு தான், ஃபேவரட்டிசம்லாம் வரும் தினேஷ் பண்ணதும். சரியா? ஆனால் இங்கே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடியலங்கிறப்ப திருப்பி கொடுக்குறது. நேற்று விளையாண்ட கேம் தான். அவர் வந்து உள்ள கல்லை போட்டு இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார், முடியலன்னோடனே இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணார்ல, அதே மாதிரி மாயாவை வந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பிட்டார். சரியா? ஆனால் விசித்ரா நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தினேஷை அவங்க வந்து முன்னாடி கொண்டு போயிட்டு இவங்க போயிருக்கலான்றேன். ஏன்னா பூர்ணிமா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, தினேஷா விசித்ரா ஆகும்போது பூர்ணிமா வந்து விசித்ரா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. ஆனால் தினேஷுக்கு ப்ராபபிலிட்டி வந்து கிடையாது. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள், அதுதான் வந்து பாயிண்ட்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி முடிகிறப்ப பூர்ணிமா வந்து அடுத்து என்ன பண்ணிடுறாங்க, விசித்ரா ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போயிடுறாங்க. ஸோ முன்னாடி போன உடனே எப்படிலாம் வருத்தப்படுவாங்க பூர்ணிமாவும் மாயாவும். ஒரு டாஸ்க் தோத்துட்டா நேற்று மூஞ்சி பார்த்தீங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வச்சுக்கிட்டு பூர்ணிமா அப்படியே ஓடுறது, நம்ம பாரு கைண்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, நாங்கள் இப்படி தான் விளையாடணும், நாங்கள் எங்களுக்காக விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நிக்சன்லாம் மூஞ்சி 32 பல்லு அப்படின்னு தெரியுது. இதே ஸ்போர்ட்டிவ்னஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாருமே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இவ்வளோ கேவலமாக ஜெயிச்ச இதுக்கு சொம்பு தூக்க போகிறீங்களா பிக் பாஸ், இல்லை குறும்பட ஏதாவது போட்டு காட்டுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. நம்மள மாதிரி ஆட்கள் பேசினா தான் உண்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.